வந்து ரேகா ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் செம்பூர், மும்பை. ஒரு 40 வருஷமா கொலு வச்சுட்டு இருக்கேன் நான். எப்படின்னா இந்த மரப்பாச்சியிலேருந்து ஸ்டார்டிங், அது ரெண்டுமே மேலே இருக்கிறதுமே மரப்பாச்சி கிவன் பை மை மாமியார். அது ரொம்ப ஹியூஜா இருந்ததுனால நானும் ரொம்ப வருஷமா அதை எவ்ரி இயர் நியூ அலங்காரமா பண்ணிட்டு இருப்பேன். செல்போ பெருமாள், செல்போ விட்டல், அதுக்கப்புறமா கோலாப்பூர் மகாலட்சுமி, ராமர், முருகன், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா அலங்கரித்து பார்த்து அது வந்து நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு ஒரு பேஷன் உண்டு. அந்த மாதிரி இந்த இது இருக்கிறதுனால இது சிம்பிளா ஆக்கிருக்கு. இதையும் சிலப்போ பகவான் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலசம் வச்சு கொலு வச்சு எல்லா சுவாமியே வந்து நம்ம வந்து வெறும் பொம்மை இல்லை, அது தெய்வமா பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் நிறைய பேர் ஏதோ தீம் எல்லாம் போடணும்னா I was not used to all that, but I got a thematic பொம்மை because I started learning all these dolls from Chennai, from somebody from Chennai. So I brought in various states ஓட நவராத்திரியில எப்படி பொம்மநாட்டிகள்லாம் என்ஜாய் பண்றா, how they get the energy or that the thing from அம்பாள்ங்கிறத. கோலாப்பூர் மகாலட்சுமிட்ட வந்து நம்ம ஐஸ்வர்யம்னு ஒரு பொம்மநாட்டிக்கு கிடைக்கிறது. வெறும் பணம் காசு இல்லை. ஐஸ்வர்யம்னா சிரிச்சுண்டு ஆத்துல நன்னா பார்த்துண்டு எல்லாரோடையும் ஒத்துமையா இருந்துண்டு அது ஐஸ்வர்யமா ப்ராஸ்பரஸா இருக்கிறது. அப்புறமா துர்கா பூஜைல இவெல்லாம் வந்து துணிச்சி நாச் பண்ணுவா. அவெல்லாம் லேடிஸ்லாம் they get that energy from her. That is supposed to be some sort of discipline and some sort of aarti and prayer to the goddess. ராஜஸ்தான்ல அவெல்லாம் எவ்ரி டைம் வந்து புத்ரான் தேகின்னு சொல்லாம சந்தான தேகின்னு இப்ப சொல்றா. ஏன்னா பொண்ணு பிறந்ததுல how the family is enjoying, where the women is a substance over there. ஆந்திரால வந்து பிரம்மோத்சவம் நடக்கும், நித்தியமாவே கல்யாணம் நடக்கும் சுவாமிக்கு. நித்திய கல்யாணம் பச்சை தோரணம்ங்கிற மாதிரி இப்போ நவராத்திரி போது ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ஸோ ஒரு கப்பல் வந்து சங்கல்படுத்து கல்யாணம் பண்ணிட்டு அவ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து how has to be, she triumphs through respect, equality and empowermentங்கிறத காமிச்சிருக்கேன். we need to do that in today's life with the girls. அந்த மாதிரி இங்க ஜெகநாத் புரி வந்திருக்கார். அவரோட சுபத்ரா இருக்கா. பேசிக்கலி சுபத்ரா is a person, there is a goddess who is teaching us to bond with brothers and sisters. எனக்கு 2 brothers இருக்கா, I'm very close to them. இவருக்கு 3 sisters, he is also very close and we are a very bonding family. இங்க நவமி பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாருமே பண்ணுவா சவுத் இந்தியன்ஸ். இந்த குழந்தைலாம் கத்துண்டு கல்ச்சர், டான்ஸ், மியூசிக், டான்ஸ், வீணா எல்லாமே கத்துண்டு நன்னா படிச்சு இந்த குழந்தைகள் they have to run the nation tomorrow. the girls-ஓட இம்பார்ட்டன்ஸ் இதுல காமிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்க நம்ம சவுத் இந்தியாவோட கன்னியா பூஜை, சுஹாசினி பூஜை எப்படி நம்ம கோவில் எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுத்து எல்லாம் பண்றோம். டு ஆட் a little touch to this, the green, இங்க வந்து there is a little bit of Gujarati. The whole world knows about Garba, Dandiya Ras. So அங்க கொஞ்சம் அதை டிபிக்ட் பண்ணியிருக்கேன், அங்க என்ஹான்ஸ் பண்ணி how they are dancing in ecstasy. The women is ecstasy over there because she is very much involved in that. அதுக்கு மேல இங்க கொஞ்சம் greenery கொண்டு வந்திருக்கேன் to show that we have to take care of the environment. Greenery is very important. In the cobblers who are all rural workers, நம்ம அவாலையும் நல்லா பார்த்துக்கணும். they do so much for us. இங்க எல்லாம் மைசஸ் இருக்கா, காப்லர்ஸ் இருக்கா, இங்க வீவர்ஸ் இருக்கா, அதுக்கப்புறமா some vegetable vendors. அங்க 2 பொம்மநாட்டிகள் வடாம் போட்டு இருக்கா. they work so hard. நம்ம இன்னைக்கும் வடாம் வாங்கி சாப்பிடுறோம். அங்கேயும் அந்த மாதிரி have set up few things. and these bullock carts and all, they try to bring it to the nearby cities in the bullocks. இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு பொம்மநாட்டிகளும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு how the women can do so much during Navaratri in spite of their work, in spite of their difficult times. அவ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கூட அந்த டாண்டி ஆடும்போது they show they are so energeticங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் அந்த பொம்மையெல்லாம் பண்றது. inherited the art from my mother. a lot of stitching, hand work, embroidery எல்லாம் பண்ணுவேன். and then இதெல்லாம் வந்து இந்த பொம்மையெல்லாம் எனக்கு வந்து தானே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா when I sit for doing it, அது தானே எங்கிருந்தோ எனக்கு அது ஒரு ஐடியாஸ் வரும். இருக்கிற வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுதான் பண்ணியிருக்கேன். there are some match boxes involved in this mandapam. the tissue paper rolls are involved. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஹேர் எல்லாம் கூட ரொம்ப கியூட்டா அதெல்லாம் கிடைக்கிறது few doll makers-ட. பட் ஆனா இந்த புடவை கட்டுறது, அந்த பெங்காலியோட கொஞ்சம் ஒரு இதெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அது பியூட்டி. I used to love this பெங்கால் பூஜை always. துர்கா பூஜை என்னைக்குமே பிடிக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பேஷன்ல பண்றது. I used to enjoy doing this. எத்தனை மாசமா மேடம் பண்றீங்க? இது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3-4 months ஃபினிஷிங் எடுத்தது. பேசிக் டால்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு அது ஒரு மாதிரி ஒரு தீம்னு அப்ப கூட தோணல. சடனா 1 மாசம் முன்னாடி தான் தோணுது இந்த மாதிரி ஒரு ஸ்திரீன்னு ஒரு டீம் கொடுக்கலாம். அதர்வைஸ் I was making this dolls and enjoying. அது தீம்னு கொடுத்தோடனே I had to think a bit how to project it. அப்ப I thought நேஷன் நம்ம ஸ்டேட் வைஸ் கொண்டு வந்து
அதுல விமன் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தே ஷுட் பி வெரி மச் இன்வால்வ் இன் ஆல் திஸ் திங்ஸ். நிறைய படிக்கிறாங்க, பெரிய டாக்டர்ஸ் இருக்கா, இன்ஜினியர்ஸ் இருக்கா, எல்லாரும். பட் தே டேக் அவுட் டைம் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் டியூரிங் நவராத்திரி. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி செல்ஃபா விசி கோவில்லாம் போனா எல்லாரும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இன்ஃபேக்ட் இன்னைக்கு எல்லாம் பைலட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஸ்பேஸுக்கே போறவா இருக்கா, ஸ்பேஸ் பண்றவா இருக்கா, ஐஎஸ்ஆர்ஓ they are ready. அதனால we should appreciate all that. With all that, they are able to do all this also. They are able to celebrate நவராத்திரி, அம்பாளை கொண்டாடுறா அப்படிங்கறத ஒரு ஹாப்பினஸை நம்மலாம் என்ஜாய் பண்ணணும். டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு தெம். ஓகே, இந்த வருஷம் நவராத்திரி 2024ல என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த தாம்பூலத்தை இந்த மாதிரி அழகா அதை பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். சாதாரணமா அந்த தாம்பூலம் பேக்ல இருக்கிற வெத்திலையை எல்லாரும் ஆத்துக்கு போயிட்டு அதை அப்படியே மறந்து போயிடுறா, அது காஞ்சி போயிடுறது, வேஸ்ட் ஆகுறது. ஸோ ஐ தாட் இந்த மாதிரி அதை பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா எடுத்துன்னு போயிருக்கா. இன்னொன்னு தோணித்து, தாம்பூல முக்கிங்கிற மாதிரி ஆற்றுல போயிட்டு அதை அப்படியே அவ சாப்பிட்டுட்டு எல்லாரும் பிரசன்ன வதனமா இருக்கணும்னு ஒரு ஃபீலிங். ஸோ ஐ என்ஜாய்ட் மேக்கிங் திஸ் அண்ட் ஹூவர் கேம் ஆல்சோ என்ஜாய்ட் டேக்கிங் திஸ் லைக் திஸ். தேங்க்யூ.